அகமதாபாத்ல ஏர் இந்தியாவுடைய மிகப்பெரிய விமானம் இப்போ விபத்துக்குள்ளாகி இருக்கு. இந்த விபத்துல 242 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதுவும் இதுவரைக்கும் இந்தியாவுல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விமான விபத்து நடந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 242 பேரும் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் யாரு? இது ஒரு சதி செயல் அப்படிங்கிற டாக்கும் போயிட்டு இருக்கு. இது உண்மையாவே விபத்தா இல்ல சதியா? என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவா தெளிவா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அகமதாபாத்ல ஜூன் 12, 2025ல இந்த வீடியோவை நாம எடுத்துக்கிட்டு இருக்க இதே நாள்ல ஏர் இந்தியாவோட ஒரு விமானத்துடைய பெயர் AI-171 போயிங் 787 ட்ரீம் லைனர் அப்படிங்கிறது. இந்த விமானம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிற இந்த விமான நிலையத்திலிருந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன ஒரு சில நிமிடங்கள்ல கரெக்டா அந்த ஃப்ளைட் ஒரு இடத்துல அப்படியே டவுன் ஆகி திடீர்னு வெடிச்சு அந்த இடமே கரும் புகையாகுது. எஸ்பெஷலி இந்த ஃப்ளைட் போய் மோதின இடம் ஒரு மருத்துவ கல்லூரி. அந்த கல்லூரியில எஸ்பெஷலி அந்த ஹாஸ்டல் போர்ஷன்ல இது மோதினதுல இந்த ஃப்ளைட்ல இருந்த நபர்கள் மட்டும் இல்ல, அந்த மருத்துவ கல்லூரியில இருந்த மருத்துவ மாணவர்களும் இப்போ இறந்திருக்காங்க. அவங்களும் பல பேர் உயிரிழந்து சிலர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்தடுத்த தகவல் வருது. இன்னொரு பக்கம் இந்த விமானத்துல பயணித்த 242 பேர்ல பலர் எல்லாருமே இன்ஃபேக்ட் சொல்லணும்னா பலர் கிடையாது, ஒட்டுமொத்தமா இந்த 242 பேருமே உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தகவல் இப்ப வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த விபத்து நடக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நடந்திருக்குன்னா மே டே கால் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எஸ்பெஷலி தெரியும் நம்ம கப்பலோ விமானமோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் பறக்கக்கூடிய ஒரு கப்பலோ விமானமோ ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க கையை தூக்கி சொல்கிற விஷயம் இந்த மே டே கால் அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் ரொம்ப அவசரத்தில் இருக்கோம், இப்போ மிகப்பெரிய விபத்து நடக்க போகுது அப்படிங்கிற நேரத்தில் இந்த மே டே கால் அப்படிங்கிற ஒரு அழைப்பு வரும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ கரெக்டாக இந்த விபத்து நடக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்ல இருந்து மே டே கால் சொல்லப்பட்டிருக்கு, எமர்ஜென்சி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இந்த ஒரு விபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இது ஏன் இவ்வளோ பெரிய விபத்து நடந்துச்சு, அதுவும் டேக் ஆஃப் ஆகி ஒரு சில நிமிடங்கள்ல விபத்து நடக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அசப்னவ் இது ஒரு அஃபிஷியலான தகவல் கிடையாது. ஸோ அந்த தகவல் எல்லாமே இனிமே தான் வரும். அவங்க புலனாய்வு பண்ணி விசாரணை நடத்தி இந்த காரணத்தினால தான் இந்த ஃப்ளைட் விபத்துக்குள்ளாகி இருக்கு அப்படிங்கிற தகவல் கூடிய சீக்கிரமே நமக்கு வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு யூகமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்ஜின் மீது நிறைய பறவைகள் தாக்குதல் நடத்தியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் ஷோ ஷாக்கிங் ஆக்சுவலி. நிறைய பறவைகள் இந்த இன்ஜின் மீது மோதியதுனால திடீர்னு ஒரு குறிப்பிட்ட பறவை கூட்டம் மோதியதுனால அந்த இன்ஜின் செயலிழந்திருக்க கூடும். அதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஃப்ளைட் தடுமாறி விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் ஒரு யூகமா சொல்லக்கூடிய காரணம் இதுவா தான் இருக்கு. பட் எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு தெரிய வரும். இப்போ இந்த ஃப்ளைட்ல இருந்த நபர்களுடைய நிலைமை இவங்கள 242 பேரும் உயிரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு சில மணி நேரங்களா சொல்லப்படுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இந்தியர்கள் எந்தெந்த நாட்டு நபர்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169 இந்தியர்கள் இருந்தாங்க. இந்த ஃப்ளைட் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு போகுது. ஸோ 13 மணி நேர டிராவல் இந்த ஃப்ளைட் ஒரு வேளை பயணிச்சிருந்தது அப்படின்னா ஸோ இந்த லண்டனுக்கு போகக்கூடிய ஃப்ளைட்ல 169 இந்தியர்கள் இருந்தாங்க, 53 பிரிட்டிஷ்காரர்கள் இருந்தாங்க, ஒரு கனடியன் இருந்தாரு, 7 போர்த்துகீசியர்கள் இருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஃப்ளைட்ல இருந்தக்கூடிய பயணிகளோட நிலைமை. 230 பயணிகள்ல 2 குழந்தைகள், 11 சின்ன பசங்க இருந்திருக்காங்க. 2 கை குழந்தைகள், 11 சின்ன பசங்க இருந்திருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே இறந்திருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட் விபத்து, அந்த ஒட்டுமொத்த ஃப்ளைட்டே நொறுங்கி நெருப்பு குழம்பா வருது, ஒரே கரும்புகையா இருக்கு. அந்த வீடியோஸை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, என்ன நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பேருடைய உடல் இது இவங்களுடைய உடல் தான் சொல்ற அளவுக்கு கூட இல்லை, உடல் எல்லாம் கருகி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றது
நமக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் ஒரு சில மணி நேரமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விபத்து நடந்து பல மணி நேரமாக யாருமே உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை, எல்லாருமே இறந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. பட் இப்போ ஒரு செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு நபர் உயிரோடு இருக்காரு, பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு நபர். அவருடைய பெயர் விஸ்வாஷ் குமார் ரமேஷ் அப்படிங்கிற இவர் பிரிட்டனை சேர்ந்த நபர். அண்ட் இந்த அகமதாபாத்துடைய மிகப்பெரிய விமான விபத்தில் 40 வயதுடைய இந்த விஸ்வாஷ் அப்படிங்கிறவர் இப்போ உயிரோட தப்பி பிழைச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வருது. அண்ட் இந்த ஃப்ளைட் விபத்துக்குள்ளே இருந்த இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருக்காரு. இப்போ ஒரு சில காயங்களோடு அவர் தப்பிச்சும் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னே புரியல, எல்லாருமே செதறி விழுந்தாங்க, நான் கீழே விழுந்தேன், அதோட ரத்த காயத்தோடு எழுந்து மருத்துவமனைக்கு ஓடி வந்துட்டேன். கூட இருந்தவங்களுடைய எல்லா உடலும் எல்லா பக்கமும் சிதறி கிடந்தது, அது எல்லாமே எரிஞ்சு கிடந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிறது தான் விஸ்வாஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு உடனே அவர் மருத்துவமனைக்கும் போயிருக்காரு. அண்ட் இப்போ இந்த இவ்வளோ நபர்களில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு விஸ்வாஸுடைய பேர் சமீபமான செய்தியில் வெளிவந்திருக்கு. இட்ஸ் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 230க்கும் மேற்பட்ட பயணிகளில் ஒருத்தங்க கூட உயிரோடவே இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டோட ஆக்சிடெண்ட்டை பார்க்கும்போது பல பேருக்கு ஷாக்கிங்காக இருந்தது. பட் அதில் ஃபார்ச்சுனேட்டாக ஒரே ஒரு நபர் இப்போ தப்பிச்சிருக்காரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு நிகழ்வு ஒரு மோசமான வரலாறாக மாறி இருக்கு. ஆமாங்க, எக்ஸ்பெஷலி இந்தியாவில் கடந்த 25 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு மோசமான விபத்து, விமான விபத்து அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மங்களூரில் 2010ஆம் ஆண்டு ஒரு விபத்து நடந்திருக்கு. அண்ட் இதில் 158 பேர் இறந்திருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி இப்போ நடந்திருக்க இந்த அகமதாபாத் விபத்தில் கிட்டத்தட்ட 242 பேர் பயணிச்சதா சொல்லப்படுது. அண்ட் அதில் ஒரு நபர் இப்போதைக்கு பிழைச்சிருக்காருன்ற தகவல் நம்ம வந்திருக்கு. பட் இன்னும் எத்தனை பேர் பிழைச்சிருக்காங்க, எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற எந்த தகவலும் தெரியல. எல்லாரும் சொல்றது மோஸ்டா இப்படி ஒரு விபத்துக்கு பிறகு அந்த விமானத்தில் பயணிச்ச எல்லாருமே இறந்திருக்க தான் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த விமானத்தில் இறந்த இத்தனை பயணிகள்ல குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் இருந்திருக்காரு. விஜய் ரூபானி அவர்கள் லண்டன்ல இருக்கக்கூடிய அவருடைய சொந்த மகளை பார்க்கறதுக்காக தான் ஃப்ளைட் ஏறி இருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விபத்துல குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர்களும் இறந்துட்டாரு. ஸோ இந்த விபத்துல இந்த ஃப்ளைட்டை ஓட்டின கேப்டன்ஸ், ஆமாங்க, பைலட் முதல் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா சுமித் சபர்வால் அப்படிங்கிறதா இவருடைய பேர். இவர் கிட்டத்தட்ட 8200 மணி நேரம் ஃப்ளைட் ஓட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விபத்தை தொடர்ந்து இவருடைய கொலீக்ஸ் இவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ரொம்ப காமான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ஹை ப்ரெஷராக இருந்தாலும், எந்த ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அது ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது சுமித் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் கேப்டனாக இருந்திருக்காரு. அண்ட் இவருக்கு அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் ஆஃபீஸராக இருந்தது பார்த்தீங்கன்னா கிளைவ் குந்தர் அப்படிங்கிற இந்த நபர் தான். இவர் 1100 மணி நேரம் ஃப்ளைட் ஓட்டின இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 1100 மணி நேரம் ஃப்ளைட் ஓட்டியிருக்காரு. அண்ட் இவருமே ஒரு ட்ரைன்டு கேபபிளான ஒரு பர்சன் தான், ஃப்ளைட் ஓட்டக்கூடிய நபர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபைனல் மூமெண்ட்டில் மே டே கால் எடுத்திருக்காங்க. ஸோ மே டேங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விபத்தில் மேடே அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இவங்க 2 பேருமே இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டுக்கு உள்ளாகிறதுக்கு முன்னாடி மேடே காலை எடுத்திருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த ஃப்ளைட்டில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலில் ஆகாஷ் அப்படிங்கிற இந்த நபர் எக்ஸ்பெஷலி விபத்துக்குள்ளான அந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்காரு. அண்ட் ரொம்ப ஆச்சரியமான ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டில் என்னவோ சரியில்லை, எதுவுமே ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டுது, ப்ராப்பரான ஏசி இல்லை, இங்கே பாருங்கள் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னு எக்ஸ்பெஷலி அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்து அண்ட் இப்போ அவர் வெளியிட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்லையும் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, இந்த விஷயத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து ஏகப்பட்ட பேர் இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பல தலைவர்கள், பல அரசியல் தலைவர்கள், பல கட்சி தலைவர்கள்,
நிறைய பேர் இதுக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ இறந்தவர்களுக்காக ஏர் இந்தியாவுடைய டாடா நிறுவனம் எல்லாருக்குமே, இறந்த நபர்கள் எல்லாருக்குமே 1 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, இறந்தவர்களுக்கான இழப்பீடா 1 கோடி ரூபாயை அறிவிச்சிருக்காங்க டாடா நிறுவனம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த விபத்துல சிக்கி காயமடைந்தவர்களுக்கான செலவையும், ஏன்னா இதுல காயமடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஃப்ளைட்ல போன நபர்கள் மட்டும் இல்லைங்க, விச் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு நோட். ஏன்னா இந்த ஃப்ளைட் போய் மோதினது ஒரு மருத்துவ கல்லூரியில, அண்ட் எஸ்பெஷலி ஒரு மருத்துவ கல்லூரியில, அந்த கல்லூரிக்கான ஹாஸ்டல்ல அண்ட் அவங்களுடைய கேன்டீன்ல. எஸ்பெஷலி இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட்டோடைய ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒரு லஞ்ச் டைம் அப்படின்னு சொல்லணும். அந்த லஞ்ச் டைமில் அந்த கேன்டீனுக்கு சாப்பிட வந்த மாணவர்கள் மீது தான் கரெக்டாக இந்த ஃப்ளைட் போய் மோதி இருக்கு. அங்கே தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அண்ட் இந்த விபத்து அங்கே ஆனதில் அந்த கல்லூரியில் படித்த மாணவர்களுக்கும் பல பேர் காயமடைந்திருக்காங்க, பல பேர் உயிரிழந்திருக்காங்க. அண்ட் அவங்களுடைய அந்த மருத்துவ செலவையும் இப்போ டாடா நிறுவனம் ஏற்றிருக்கு. இதில் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய மருத்துவ செலவையும் டாடா நிறுவனம் ஏற்றிருக்கு. அண்ட் இப்போ இறந்தவங்க எல்லாருக்குமே 1 கோடி ரூபாய் இழப்பீடும் வழங்கப்பட்டிருக்கு டாடா நிறுவனத்தின் மூலமா. அண்ட் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பல பேருடைய கேள்வி. எல்லாருமே ஷாக்கிங்ல இருக்காங்க. உண்மையாவே இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆரம்பத்துல இதுவா இருக்கும் அதுவா இருக்கும் அப்படின்னு பல பேர் பல விஷயங்கள் சொன்னாலும் இப்போ பல உயிர்கள் நம்மிடையே இல்லை. அண்ட் அதுக்கு காரணம் ஏதோ ஒண்ணுதான். யாரோ ஒருத்தங்களுடைய தவறா இருக்கலாம், இல்லை ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டா இருக்கலாம். பட் அது என்ன அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு தெரியும். பட் அதுக்கான வேலைகளும் இப்போ தொடங்கியாச்சு. ஆமாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்சிடெண்ட்டை பற்றி விசாரணை நடத்தக்கூடிய விசாரணை குழுவும் வந்தாச்சு. விசாரணையும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறத ஒன்றை கைப்பற்றுவாங்க. ஸோ இந்த விமான விபத்து அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, என்ன அந்த எஸ்பெஷலி விபத்து நடக்கிறதுக்கு ஒரு சில மணி நிமிடங்களுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக அந்த பிளாக் பாக்ஸில் தெரியும் அப்படின்னு சொல்லணும். இவங்க என்ன பேசினாங்க, அந்த எஸ்பெஷலி அந்த கேப்டன்ஸ் என்ன பேசினாங்க, எங்கே என்ன நடந்துச்சு, அவங்களுடைய கான்வர்சேஷன் என்னவா இருந்தது அப்படிங்கிற எல்லா தகவலும் அந்த பிளாக் பாக்ஸில் இருக்கும். ஸோ அந்த பிளாக் பாக்ஸை இவங்க ரிட்ரைவ் பண்ணி என்ன நடந்துச்சு, இந்த மிகப்பெரிய விபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே நமக்கு சொல்லுவாங்க. பட் என்ன காரணம் தெரிஞ்சாலும் எது எப்படி இருந்தாலும் இப்போ பல உயிர்கள் நம்மிடையே இல்லை. அண்ட் இன்னைக்கு காலையில் இப்படி ஒரு நியூஸ் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்க மாட்டோம். பட் இன்னைக்கு டே முடியும் பொழுது இத்தனை உயிர்களை இழந்திருக்கு இந்தியா. நிறைய பேர் அந்த குடும்பங்களுக்கு அவங்களுக்கான இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பிளாக் டே இன் இந்தியாவுடைய இந்த வரலாற்று. ஸோ இட்ஸ் அ பிளாக் டே இந்தியாவுடைய வரலாற்றில் அப்படின்னு சொல்லணும். 200க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிரோட இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ ஷாக்கிங்கான நியூஸ். மீன்வைல் அதே நேரம் ஒரு சில பேர் உயிரோட இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தடுத்து இந்த விபத்து குறித்து என்னென்ன அப்டேட் வருது, என்ன காரணமாக இருக்கும், இன்னும் யாராவது உயிரோட இருப்பாங்களா இல்லையான்னு. ஸோ இந்த விபத்தில் நடந்த விஷயங்கள் என்னென்ன தகவல்கள் அப்படிங்கிறத தெளிவாக விரிவாக ஒரு தொகுப்பாக அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரி தெரியாத பல தகவல்களை தெளிவாக தெரிஞ்சுக்க கர்லி ரிப்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இதே மாதிரி இன்னொரு தெளிவான விரிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is லோகு சுஜி.